ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார், இன்றைக்கி சாப்பாடு ரசம். வாழைக்காய் வந்து அப்படியே பச்சையாகவே கழுவிட்டு குக்கருக்குள்ளே அப்படியே வச்சு ஒரு விசில் விட்டுட்டு இறக்கி வச்சு தோலை உரிச்சிட்டு அதுக்கு பின்னாடி அது காய் சீவுறதில் சீவி அப்படியே வெங்காயம் மிளகா போட்டு பொரித்து தேங்காய் திருவி போட்டு இறக்கிடலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், சாம்பார் தாளிச்சு விட்றலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார், வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, ரசம், தயிர். சாம்பார் தாளிச்சு விட்ரு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுருவோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். முள்ளங்கியை கொஞ்சம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கலாம். வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும், தனி சத்து அதிகமாக இருக்குது, அதுக்காக வதக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. தக்காளி வதங்கிட்டு இப்போ துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு, சேர்த்துக்கோ. முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும், ஏன்னா வச்சோடனே தண்ணி ஆயிரும். இதில் முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வதங்கிடுச்சு, இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம் வேகணும், வெந்ததுக்கு முன்னாடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
குழம்பு கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு அளவாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும், வாழைக்காயை உரிச்சிடலாம். வாழைக்காய் வெந்துருச்சு. இதே நம்ம கேரட் சீவுறதுல சீவி வெங்காயம் மிளகா கடுகு எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு தேங்காய் புத்தரி போட்டு அப்படியே இறக்கிடுவேன். வச்சு செய்யணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை பொரிச்சிடலாம். வாழைக்காயை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு தோலை உரித்து கேரட் சீவுறதுல சீவி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சோன்னையும் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூடு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸ் ட்ரபிள், அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெள்ளைப்பூடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கேஸ் ட்ரபிள் இதாகும், அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. சாப்பாடு ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுத்தாச்சு பொரிச்சாச்சு, இறக்க போகும்போது அப்படி தேங்காய் பூ தெரியும் போட்டு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இதே மாதிரி. வாழைக்காயை அப்படியே பச்சையாக வெட்டி தோலை சீவிட்டு வேக வச்சு வறுத்து மிளகா அப்படி போட்டு வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கு, எந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு வந்து முள்ளங்கி சாம்பார்,
வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, ரசம், சமையல் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் பொரியலை நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. புது வேலையில அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போகிறேன் நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமே வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். அந்த ரம்பைய ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காற்றாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூது வேலையால் அரைச்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.